மணிகண்டன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பெற்றதாயும் பிறந்த கொண்டாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாரதியினுடைய வரிகளை வழங்கி இங்கு இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் எங்களோடு பணியாற்றிய எங்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்த பாரி ஐயா அவர்களே மற்றும் மூத்த ஆசிரியர் பெருமக்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, இந்த விழாவினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் மாணவிகளுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2005 எங்களுடைய அப்பாயின்மெண்ட் 2005 2006 தான் இந்த பள்ளிக்கு வந்தோம். இந்த பள்ளி பொதுவாக எங்களுக்கு ஒரு கனவு பள்ளி மாதிரி, கனவு ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் எங்கள் 2005 படித்த மாணவிகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ எங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? அப்போ இருந்த ஆசிரியர் உங்களுக்கு ஒரு உருவத்துக்கும் இப்பயும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதனால் எங்களுக்கு முதல்ல அப்பாயிண்டான நாங்கள் படிச்சுட்டு முதல்ல எங்களுக்கு வேலை கிடைச்ச ஒரு பள்ளி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகளிர் லப்பைக்குடியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி. அதனால் எங்களுக்கு இந்த பள்ளி மறக்க முடியாத பள்ளி. நிறைய விஷயங்கள் நாங்கள் முதல்ல இந்த பள்ளியில் தான் ஆசிரியர் பயிற்சியை முதல்ல இங்கே தான் துவங்குறவங்க தான் கற்றுக்கிட்டோம். அதே போல் ஐயா சொன்னாங்க, பழனிசாமி ஐயா அப்போ இந்த பள்ளிக்கு ஒரு காவல் தெய்வம். அவர் யாருக்கு பயப்படுறோமோ இந்த பள்ளியில் பழனிசாமி அவருக்கு பயப்படும். எல்லாரையும் கரெக்டாக கண்காணிப்பார். எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியருக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவிகளுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு அரணாக பழனிசாமி ஐயா விளங்குவார். அதே போல் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் நிறைய இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த மாணவிகள் நிறைய இருப்பாங்க. எங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்தாலே பேர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாயில் நிறைய சிரமப்படுவோம். நிறைய நேரம் பேர் படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது ஒரு புதுமையாக இருந்தது எங்களுக்கு. அரசு பள்ளிகள் முதல்ல இது போன்ற ஒரு அனுபவம் ஒரு பெரிய ஒரு புதுமையாக இருந்தது. இந்த ஊருக்கு நாங்கள் முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஆசிரியராக வரும்போது கழுத்தில் ருத்ராட்சி மட்டும் போட்டிருப்பேன், திருநீர் அணிஞ்சிருந்தேன். ஆனால் இந்த ஊரை விட்டு போகும்போது அதை விட்டுட்டேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தங்குவதற்கு எங்களுக்கு ஒரு அறை எடுத்து தங்கியிருந்தோம். அங்கே எங்களுக்கு ருத்ராட்சி இதெல்லாம் மட்டும் வீடு கிடைக்காது போட்டிருக்கு. அதனால அதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். அதே போல் இந்த உங்களுடைய இந்த மாணவிகள் இஸ்லாம் சமயத்தை சார்ந்த மாணவிகள் அதிகமாக படித்ததால அந்த ஒரு தாக்கம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளுக்கு ஹசானான்னு பேர் வச்சிருக்கிறான். அதனால இன்னும் நல்ல எனக்கு நினைவு இருக்கு. நல்லா படிக்கக்கூடிய மாணவிகள் அதெல்லாம் நினைவுகள் இருக்கு. அப்பப்போ எங்களுக்கு நினைவு வரும், அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளியில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ எங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகள் பணி அனுபவம் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் தலைமை ஆசிரியர் பதவியை நோக்கி ஒரு சூழலில் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த 20 ஆண்டு பணி அனுபவத்தில் தேர்வு அறையில் கண்காணிப்பு பணி செய்யும்போது மாணவி நல்ல ஞாபகம் இருக்குது. தேர்வு முன்கூட்டியே அந்த குறிப்பிட்ட தேர்வு நேரத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சிருவாங்க. அதை எழுதி முடிச்சுட்டு எழுதின பேப்பரை முழுமையாக வாசிப்பான். அந்த வாசிக்கிற ஒரு நிலையை நான் இந்த பள்ளியில தான் பார்த்துருக்கேன். வேறு எந்த பள்ளியிலும் இதுவரை 20 ஆண்டு காலமாக எங்கேயுமே பார்க்கல. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பள்ளி. சார் சொன்னார், இது ஒரு நல்ல ஒரு சூழல் உள்ள பள்ளி அப்படின்னு.
அப்போ அது போன்று மாணவிகள் வந்து படித்த பள்ளி இது. அந்த பள்ளியில் பணியாற்றணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். அதனால் மாணவிகள் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ 19 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உங்களெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. எங்களுக்கு இதை விட வந்து ஒரு இன்னைக்கு விருது கொடுத்தீங்க. எந்த விருது நாங்கள் வாங்கினாலும் இதை விட எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த விருது எதுவுமே இல்லை. அதனால் இந்த விருது அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தில் எங்களை போன்ற எங்களை விட சிறந்த ஒரு உயர்நெறிகளாக பணியை ஆற்றி வாழ்க்கையில் வந்து எல்லா வளங்களும் பெற இறைவனை வாழ்த்து வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.